72வது தேசிய ஃபிலிம் அவார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தமிழ் படம் நிறைய படங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்ல விஷயமா தெரியுது. ராயன், மகாராஜா, கேப்டன் மில்லர், அமரன், மெய்யழகன் இந்த மாதிரி தமிழ் படங்களுக்கு நேஷனல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னதான் தனுஷ் ரசிகனா எனக்கு பெருமையாக ஃபீல் ஆனாலும் கேப்டன் மில்லருக்கு அவர் சிறந்த நடிகர் ஸ்பெஷல் மென்ஷன்ல எனக்கு ஓகே அப்படின்னு தோணுது. ஆனா ராயன் படத்துக்கு பெஸ்ட் தமிழ் பிலிம்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ராயன் நல்ல படம் அப்படின்றதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, அது நல்ல படம் தான். ஆனா அந்த அவார்டு ஜமா, வாழை இந்த மாதிரி படங்களுக்கு இன்னுமே பொருத்தமா இருக்கும். அது காரணம் என்ன, அந்த படங்கள்ல மண்ணோட வாழ்வியலை பத்தி அழகா காமிச்சிருப்பாங்க, கலைகளை பத்தி காமிச்சிருப்பாங்க, ஒரு மனுஷனோட உணர்வுகளை பத்தி காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான படங்கள். அது நேஷனல் அவார்டுன்றது ஒரு வசூல் பேஸ் பண்ணியோ ஸ்டார் வேல்யூ பேஸ் பண்ணியோ கிடையாது. அது சினிமாவோட கலையை கொண்டாடுற மேடை அப்படிதான் சொல்லி ஆகணும். அதனால தான் எனக்கு பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் அவார்டு ஜமாவுக்கோ இல்லை வாழைக்கோ கிடைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இது ராயனை குறைச்சி மதிப்பிடுறது கிடையாது. ஆனால் ஜமா மாதிரியான ஒரு சின்ன சின்ன படங்களும் நேஷனல் அவார்டு வாங்கும்போது தான் புது புது இயக்குனர்கள், நடிகர்கள்லாம் வளர்ந்து வருவாங்க. அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். அந்த மாதிரி படங்களுக்கு கண்டிப்பா தேசிய விருது கிடைச்சாகணும்ன்றது என்னோட பெரிய ரொம்ப நாள் ஆசை. பாரி இளவழகன் அதுக்கு தேர்வு செய்யப்பட்ட நடிகர் தான். அவர் கண்டிப்பா இந்த படத்துல மிஸ் பண்ணாலும் இனி வேற ஏதாவது ஒரு படத்தை, அந்த மாதிரி நல்ல படத்தை கொடுத்து அவர் கண்டிப்பா நேஷனல் அவார்டு வாங்குவாரு. அவர் மேல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. மற்றபடி தனுஷ் ரசிகனா எனக்கு கேப்டன் மில்லர், ராயன் இந்த 2 படங்களுக்கு அவருக்கு அவார்டு கிடைச்சிருக்குது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. கேப்டன் மில்லர் நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன் எப்பயுமே, இந்த படத்துக்கு கண்டிப்பா ஏதாவது அவார்டு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த படம் கண்டிப்பா ஓடி இருக்க வேண்டிய படம், யாருனாலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியல. அதனால அந்த படத்தை ரொம்ப பேர் அடிச்சிட்டாங்க. யாருக்கு எப்படியோ தெரியல, எனக்கு அந்த படத்தை ரொம்ப பிடிக்கும். யார் எப்படியோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், சத்தியமா. உங்களுக்கு கேப்டன் மில்லர் படம் பிடிக்குமா பிடிக்காதா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.